ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்த ரஷ்யாவினுடைய நிலைமை தற்போது மோசமாகி உள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மோசமான நிலைமையிலையும் இந்தியாவிடம் பெட்ரோல் கேட்டு நிற்கக்கூடிய புதின் அப்படி என்னதான் நடந்தது இந்த விஷயத்தில் அப்படிங்கிற பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவல்கள் கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய நாட்டுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்த எண்ணெய் ஏற்றுமதி செய்து வந்த ரஷ்யாவினுடைய நிலைமை தற்போது மோசமாகி இருக்கிறதுங்க. உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னா, தற்போது ரஷ்யா நம் நாட்டிடம் பெட்ரோல் வாங்கி பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. உலகில் கச்சா எண்ணெய் வளமிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கும் ரஷ்யாவின் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யா நம் நாட்டின் நெருங்கிய நட்பு நாடுங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய நாட்டுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெயை சலுகை விலையில் அள்ளித்தரக்கூடிய நாடாகவே இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் நம்மளுடைய நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையில் 38% மேலாக ரஷ்யா தான் பூர்த்தி செய்திருக்காங்க. ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு தான் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிறத குறைத்திருக்கும். இருந்தாலும் கூட ஈரான் அமெரிக்கா மோதல் காரணமாக மூடப்பட்ட ஹர்முஸ் ஜலசந்தியால் மீண்டும் ரஷ்யாவிடம் இருந்து நம் நாடு கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கியது. கடந்த மே மாதத்தில் மட்டும் நம்மளுடைய நாடு மொத்த பயன்பாட்டில் 36.5% கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்திருக்காங்க. இதனுடைய அளவு ஜூன் மாதத்தில் கூடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்மளுடைய நாட்டின் பெட்ரோல் டீசல் தேவைக்கான கச்சா எண்ணெய் தந்து உதவிய ரஷ்யாவின் நிலைமை தற்போது மோசமாகியும் இருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவிலேயே தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடு கடுமையாகவே இருக்கின்றது. இதனால் நம் நாட்டிடம் இருந்த பெட்ரோல் வாங்கி ரஷ்யா பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. உலகில் கச்சா எண்ணெய் வளமிக்க நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவிற்கு இந்த நிலை வந்திருக்கிறது எப்படி என்பது பற்றி இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் தாங்க. உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடந்து வந்துட்டுருக்கு. இன்னும் போர் முடியலை. இரு நாடுகளுமே மாறி மாறி தாக்கி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் சமீப காலமாக உக்ரைன் ட்ரோன் மூலமாக ரஷ்யாவின் எரிசக்தி துறை சார்ந்த உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் தாக்குதலுக்கு வெள்ளாகியும் வந்துட்டுருக்கு. இதனால் தற்போது ரஷ்யாவில் கடுமையாக பெட்ரோல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவின் பல பிராந்தியங்களில் பெட்ரோல் கிடைக்காமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பல இடங்களில் பெட்ரோல் விலை கிடுகிடுவென அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பெட்ரோல் தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யா நம் நாட்டிடம் இருந்து வாங்க தொடங்கி இருக்காங்க. அதன்படி முதற்கட்டமாக சுமார் 60,000 பெட்ரோல் டன் முதல் 60,000 மெட்ரிக் டன் வரையிலான பெட்ரோல் நம் நாட்டிடம் இருந்து சரக்கு கப்பலில் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி பிற நட்பு நாடுகளிடமிருந்தும் பெட்ரோல் தரும்படி ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கோடை காலத்தின் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டா ஒரு நாளைக்கு 1,10,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் பயன்பாடு உள்ளது. இதனால் பிற நாடுகளின் உதவியையும் ரஷ்யா கேட்டிருக்காங்க. அந்த வகையில் நட்பு நாடான பெலராஸ் ரஷ்யாவிற்கு உதவ முன் வந்திருக்காங்க. ஜூன் முதல் பாதியில் மட்டும் பெலராஸ் 70,000 மெட்ரிக் டன் அளவிலான பெட்ரோல் ரஷ்யாவிற்கு வழங்கி வந்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கிறதுங்க.
ரஷ்யாவில் சமீபத்தில் ஏற்பட்ட எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியாவில் இருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ராய்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி குறைந்தது 60,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இந்தியாவில் இருந்து ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ட்ரோன் தாக்குதலால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டதால் இந்த எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதாக அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. இதனால் ரஷ்யாவினுடைய பல பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், விலையேற்றம் மற்றும் ரேஷன் முறையில் விநியோகம் நடைமுறையில் இருக்கிறது. தகவலின்படி இந்தியாவில் இருந்த 2 எண்ணெய் கப்பல்கள் தலா 30,000 முதல் 40,000 டன் பெட்ரோல் ஏற்றி சென்றுள்ளது. மேலும் ரஷ்யா மாதத்திற்கு 400 டன் பெட்ரோல் பல்வேறு நாடுகளில் இருந்து, குறிப்பாக பெலாரஸ் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ரஷ்யாவில் கோடை காலத்தில் தினசரி 1,10,000 டன் பெட்ரோல் தேவைப்படுது. இதனால் இந்தியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல் அந்த நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அரசு எரிபொருள் இறக்குமதிக்கு வரி சலுகைகள் மற்றும் உதவி தொகைகள் வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொண்டும் இருக்காங்க. அதே சமயம் இந்தியாவின் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி ஜூன் மாதத்தில் சாதனை அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த நடவடிக்கை ரஷ்யா இந்தியா உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு உலக எரிசக்தி சந்தையில் புதிய மாற்றங்களையும் அது ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது தற்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கிடையேயான போர் 1583வது நாளாக நீடித்து வரக்கூடிய நிலையில் ரஷ்யா பரப்பிற்குள்ள இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் இராணுவமும் நடத்தியிருக்காங்க. ரஷ்யாவின் 12 முக்கிய மாகாணங்களை ஒரே நேரத்தில் குறிவைத்து மொத்தம் 660 தற்கொலை படை ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருந்தன. கடந்த 2022 ஆண்டு தொடங்கிய இந்த போரில் உக்ரைன் தரப்பில் இருந்து ரஷ்யா நோக்கி நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வழி தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் எல்லை பகுதிகள் மட்டுமின்றி உள்நாட்டு பகுதிகளான துலா, மாஸ்கோ மாகாணம் மற்றும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரிமியா தீபகற்பம் உள்ளிட்ட 12 மாகாணங்களை இலக்காக கொண்டு உக்ரைன் இந்த தாக்குதலையும் தொடுத்திருக்காங்க. உக்ரைனால் ஏவப்பட்ட 660 ட்ரோன்களை தங்களது அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் ஜாமர்கள் மூலமாக இடைமறைத்து முழுமையாக சுட்டு வீழ்த்திவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சதை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரக்கூடிய நோக்கில் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியும் இருக்கின்றது.